ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இண்டிஜினியஸ் டெக்னாலஜி க்ரூஸ் மிசைல வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த சோதனை ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இண்டிஜினியஸ் டெக்னாலஜி க்ரூஸ் மிசைல ஏற்கனவே சில வருடங்களுக்கு முன்பு இந்தியா சோதித்து அது தோல்வியில முடிவடைஞ்சது. தற்போது இரண்டாவது முறையா ITCM க்ரூஸ் மிசைல இந்தியா வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. ITCM க்ரூஸ் மிசைல்னா என்ன, இந்த மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த மிசைல் சோதனை எந்த வகையில ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தது, இந்த மிசைல என்ன மாதிரியான ஆபரேஷன்களுக்கு பயன்படுத்த இந்தியா திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இன்றைய தினம் இந்திய ஆயுத ஏற்றுமதி வரலாற்றுல ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிலிப்பைன் இந்தியாவிடம் ஆர்டர் செஞ்சிருந்த பிரம்மோஸ் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல பிலிப்பைனுக்கு இன்னைக்கு இந்தியா டெலிவரி செய்றாங்க. இந்த விஷயம் பிலிப்பைன் கடற்படைக்கு சீனாவை எதிர்த்து போராடுவதற்கான ஒரு வலிமையை கொடுக்கும். இந்தியாவை பொறுத்தமட்டில் வெளிநாட்டிற்கு பிரம்மோஸ் மிசைல ஏற்றுமதி செய்யணும் அப்படிங்கிற கனவு நனவாயிருக்கு. இந்த விஷயம் எந்த வகையில இந்தியாவுக்கு முக்கியத்துவமானது, பிலிப்பைன் கடற்படையோட வலிமை எப்படி அதிகரிக்கும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். முதல் அப்டேட், க்ரூஸ் மிசைல் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ல இந்தியா ஒரு முக்கியமான மைல்ஸ்டோனை நேத்து அச்சீவ் பண்ணிருக்காங்க. அதாவது ITCM அப்படிங்கிற இண்டிஜினியஸ் டெக்னாலஜி க்ரூஸ் மிசைல வெற்றிகரமா ஒரிசா மாநிலத்துல வச்சு இந்தியா சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த ITCM க்ரூஸ் மிசைல DRDO, கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்லிஷ்மெண்ட் போன்ற நிறுவனங்கள் இணைந்து உருவாக்கி இருக்காங்க. தற்போது இந்திய படையில நிர்பை அப்படிங்கிற ஒரு க்ரூஸ் மிசைல் பயன்படுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அந்த மிசைல்ல டர்போ ஜெட் மற்றும் டர்போ ஃபேன் அப்படிங்கிற இன்ஜின்கள் பயன்படுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஆனா தற்போது இந்தியா சோதிச்சிருக்க இந்த ITCM க்ரூஸ் மிசைல்ல உள்நாட்டிலே டெவலப் செஞ்சிருக்க மானிக் அப்படிங்கிற ஒரு டர்போ ஃபேன் இன்ஜின் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மானிக் டர்போ ஃபேன் இன்ஜினை பெங்களூர்ல இருக்கக்கூடிய கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்லிஷ்மெண்ட் நிறுவனம் உருவாக்கி இருக்காங்க. இது தவிர இந்த ITCM மிசைல்ல பல உள்நாட்டு தயாரிப்பு உபகரணங்கள் இருக்கு. அந்த உபகரணங்களோட செயல்திறனை இந்த சோதனையின் போது வேலிடேட் பண்ணிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா மிசைல்ல பயன்படுத்தப்பட்ட இன்ஜின், அப்கிரேடட் ரடார் ஃப்ரீக்வென்சி சீக்கர்ஸ் போன்றவை முக்கியமா சோதனை செய்யப்பட்டிருக்கு. இந்த சோதனையின் போது இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செஞ்சிருக்க மானிக் இன்ஜின் மிக சிறப்பா செயல்பட்டதாகவும், மிசைல் எவ்வளவு தூரம் சென்று தாக்கணுமோ அந்த தூரத்தை அடைந்து இலக்கை மிக துல்லியமா தாக்கியதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த ITCM மிசைல் சோதனைய இந்திய விமானப்படையின் சூகோய் Su-30 MKI போர் விமானங்கள்ல இருந்து கண்காணிச்சிருக்காங்க. இந்த மிசைல்ல டிஜிட்டல் சீன் மேட்சிங் ஏரியா கோரிலேஷன் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது. இந்த தொழில்நுட்பம் எதற்காக பயன்படுத்தப்படுதுன்னா, மிசைல் குறைவான உயரத்துல பறக்கும் பொழுது, கட்டிடங்கள், மலைகள் போன்ற உயரமான ஸ்ட்ரக்சர்ஸ் வரும் பொழுது அதை தவிர்த்து இலக்கை நோக்கி பயணிப்பதற்கு இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த மிசைல்ல ஒரு டேட்டா லிங்க் சிஸ்டம் இருக்கு. இந்த டேட்டா லிங்க் சிஸ்டத்தை பயன்படுத்தி தரை கட்டுப்பாட்டு அறையில இருந்து டார்கெட் தொடர்பான இன்புட்டை மிசைலுக்கு அனுப்பி வைக்க முடியும். இந்த மிசைல்ல இலக்கை கண்டுபிடித்து தாக்குவதற்கு நேவிக் சேட்டலைட் கைடிங் சிஸ்டமும் பயன்படுத்தப்படுது. தற்போது நடத்தப்பட்டிருக்க சோதனையில ITCM க்ரூஸ் மிசைல் விஞ்ஞானிகள் எந்த பாத்துல பறக்கணுமோ அந்த பாத்துல சரியான உயரத்துல பறந்து சென்று இலக்கை தாக்கி இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா இந்த ITCM மிசைல சி ஸ்கிம்மிங் அப்படிங்கிற ஒரு முறையில இந்திய விஞ்ஞானிகள் பறக்க வச்சு சோதனை செஞ்சிருக்காங்க. சி ஸ்கிம்மிங் அப்படிங்கிறது தரையிலிருந்து மிகவும் குறைவான உயரத்துல பறந்து சென்று இலக்கை தாக்குவது. அதாவது இந்த மிசைல்கள் குறைவான உயரத்துல பறக்கும் பொழுது எதிரிகளின் ரடார் சிஸ்டத்தினால கண்டுபிடிக்க முடியாது. இதற்காக தான் இந்திய விஞ்ஞானிகள் சி ஸ்கிம்மிங் ஃப்ளையிங் டிராஜெக்டரியில பறக்க வச்சு சோதனை நடத்தியிருக்காங்க. இதற்கு முன்பு இந்த ITCM மிசைல 2022 அக்டோபர் மாதத்துல சோதனை செஞ்சாங்க. இந்த சோதனை தோல்வியில முடிவடைந்தது. அதற்கு பிறகு பிப்ரவரி 2023ல வெற்றிகரமா சோதனை செஞ்சாங்க. அதற்கு பிறகு தற்போது நடத்தப்பட்டிருக்க சோதனையும் இரண்டாவது முறையா வெற்றிகரமா நடந்திருக்கு. அதனால இந்த ITCM மிசைல் ஒரு வெற்றிகரமான
வெற்றிகரமான மிசைலா இந்தியா உருவாக்கிட்டாங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த ITCM க்ரூஸ் மிசைல் இந்திய படையில் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள நிர்பய் க்ரூஸ் மிசைல பேஸா வச்சு உருவாக்கி இருக்காங்க. ஆனா இந்த மிசைல்ல நிர்பய் க்ரூஸ் மிசைலை விட அதிநவீனமான அட்வான்ஸ் ஏவியானிக்ஸ் மற்றும் சாப்ட்வேர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதன் மூலமா இந்த மிசைலோட நம்பகத்தன்மையை அதிகரிப்பதற்கு இந்தியா முயல்றாங்க. இந்த மிசைல் டெவலப்மெண்ட்ல DRDO நிறுவனத்தின் துணை நிறுவனமான ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிறுவனமும் இணைந்து பணியாற்றி இருக்காங்க. இந்த மிசைல் 2 ஸ்டேஜ் கொண்ட மிசைல். முதல் ஸ்டேஜ்ல திட எரிபொருளை பயன்படுத்தி இயங்கும். இரண்டாவது ஸ்டேஜ்ல திரவ எரிபொருளை பயன்படுத்தி இயங்கும். இந்த மிசைல் 1500 கிலோகிராம் எடை கொண்டது. 6 மீட்டர் நீளமும் 0.52 மீட்டர் டயமீட்டரும் கொண்டது. இந்த மிசைல்னால 200 முதல் 300 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்னால சாதாரண கன்வென்ஷனல் வார்ஹெட்டுகள் மற்றும் அணு ஆயுதங்களையும் ஏந்தி சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்தியா டெவலப் செஞ்சிருக்க இந்த ITCM க்ரூஸ் மிசைல்னால குறைந்தபட்சமா 1000 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 1500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்னால அதிகபட்சமா 1100 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். இந்த ITCM மிசைல்கள் குறைந்தபட்சமா 50 மீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 4 கிலோமீட்டர் உயரத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். இந்த மிசைல்ல இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு ரிங் லேசர் கைரோ இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் மற்றும் MEMS கைரோஸ்கோப் ஆக்மெண்டட் பை GPS நேவிக் சேட்டலைட் கைடிங் சிஸ்டம் போன்றவை இருக்கு. மிசைல் டார்கெட்டுக்கு அருகில் செல்லும் பொழுது இந்த மிசைல்ல ஆக்டிவ் ரடார் ஹோமிங் சிஸ்டம் ஆக்டிவேட் செய்யப்படும். இதனால மிசைல் இலக்கை மிக துல்லியமா கண்டுபிடித்து தாக்குதல்களை நடத்த முடியும். இந்த மிசைலை லான்ச் செய்வதற்கு லேண்ட் பேஸ் மொபைல் லான்ச்சர்கள் பயன்படுத்தப்படுது. இதனால இந்த மிசைலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மிக எளிதா எடுத்து செல்ல முடியும். இந்த ITCM மிசைல் தற்போது இந்திய படையில் பயன்பாட்டில் உள்ள பிரம்மோஸ் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்களோடு இணைத்து பயன்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்த மிசைல் சோதனையை வெற்றிகரமா நடத்தியதற்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. இண்டிஜீனியஸ் க்ரூஸ் மிசைல் டெக்னாலஜிய உள்நாட்டிலே டெவலப் செய்யணும் அப்படிங்கிற இந்தியாவின் லட்சியம் நிறைவேறி இருக்கு. அடுத்த அப்டேட், இந்திய ஆயுத ஏற்றுமதி வரலாற்றுல இன்றைக்கு ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு நடக்க போகுது. அதாவது 2021ல பிலிப்பைன் இந்தியாவிடம் ஆர்டர் செஞ்சிருந்த பிரம்மோஸ் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல இந்தியா இன்றைக்கு பிலிப்பைனுக்கு சப்ளை செய்ய போறாங்க. இந்திய விமானப்படை விமானங்கள்ல பிரம்மோஸ் க்ரூஸ் மிசைல்களை எடுத்து சென்று பிலிப்பைனிடம் இந்தியா ஹேண்ட் ஓவர் பண்ண போறாங்க. இது நாள் வரைக்கும் இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு சீனா தான் அதிநவீன ஆயுதங்களை சப்ளை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகளை நீங்க பல முறை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா தற்போது சீனாவின் அண்டை நாடான பிலிப்பைனுக்கு இந்தியா தன்னுடைய அதிநவீன பிரம்மோஸ் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல சப்ளை செய்றாங்க. அதாவது இந்தியா பிலிப்பைனுக்கு இந்த பிரம்மோஸ் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல விற்பனை செய்வதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் என்ன பொறுத்தமட்டில் இந்தியா இந்த காரணத்துக்காக தான் சப்ளை செய்றாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதி, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் போன்ற இடங்கள்ல சீனா பாகிஸ்தானுடன் இணைந்து கொண்டு இந்தியாவுக்கு பிரச்சனை கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. நீ என்னோட எதிரி நாட்டுடன் இணைந்து எனக்கு பிரச்சனை கொடுத்தனா உன்னோட எதிரி நாடோடு இணைந்து நான் சவுத் சைனா சி பகுதியில பிரச்சனை கொடுப்பேன் அப்படிங்கறத தான் இந்தியா சீனாவுக்கு சொல்ல விரும்புறாங்க. பிலிப்பைன் மற்றும் சீனாவுக்கு இடையே சவுத் சைனா சி பகுதியில பல வருடங்களா பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அதுவும் சமீபத்துல வெஸ்ட் பிலிப்பைன் சி பகுதியில சீனா மற்றும் பிலிப்பைனுக்கு இடையே தற்போது அதிக பிரச்சனை நடந்து வந்துகிட்டு இருக்கு. பிலிப்பைன் சீனாவோட அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்கு 2017 வருடம் தன்னுடைய கடற்படைய மாடர்னைஸ் செய்வதற்கு திட்டமிட்டாங்க. இதனைத் தொடர்ந்து 2020ல இந்தியாவிடம் பேச்சுவார்த்தையை தொடங்கி 2021ல பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை இந்தியாவுடன் கையெழுத்திட்டாங்க. இந்தியா மார்ச் மாதமே பிலிப்பைனுக்கு பிரம்மோஸ் மிசைல சப்ளை செய்வதா இருந்துச்சு. ஆனா மிசைல்களை டிப்ளாய் செய்வதற்கான வசதிகளை உருவாக்குவதற்கு பிலிப்பைன் கூடுதலா டைம் கேட்டாங்க. இதனால பிலிப்பைன் அந்த வேலைகளை முடிக்க தண்ணியும் வெயிட் செய்து தற்போது சப்ளை செய்றாங்க. அது மட்டும் இல்லாம பிலிப்பைன் படையினருக்கு பிரம்மோஸ் மிசைல்களை இயக்குவதற்கு மற்றும் மிசைல்களை மெயின்டைன் செய்வதற்கு இந்தியால பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயம் சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. ஏன்னா சீனாவின் எதிரி நாட்டிற்கு இந்தியா ஆயுதம் கொடுத்து அவங்க வீரர்களுக்கு பயிற்சியும் கொடுப்பது சீனாவுக்கு எதிராக பிலிப்பைன்
பிலிப்பைன் வீரர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு சமம். பிலிப்பைன் கடற்படை தவிர பிலிப்பைன் தரைப்படையும் பிரம்மோஸ் மிசைல்களை இந்தியாவிடமிருந்து வாங்குவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா பிலிப்பைனுக்கு சப்ளை செஞ்சிருக்க பிரம்மோஸ் மிசைல்னால அதிகபட்சமா 290 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்னால அதிகபட்சமா 3600 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். பிரம்மோஸ் மிசைல்னால 200 முதல் 300 கிலோகிராம் எடை கொண்ட வெடிப்பொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்கள்னால அதிகபட்சமா 15 கிலோமீட்டர் உயரத்துல பறக்க முடியும். அதுவே குறைந்தபட்சமா 3 முதல் 4 மீட்டர் உயரத்திலையும் இந்த மிசைல்கள்னால பறக்க முடியும். பிரம்மோஸ் மிசைல் பிலிப்பைன் கடற்படையில இணைக்கப்படுவது பிலிப்பைன் கடற்படைக்கு ஒரு மிகப்பெரிய வலிமையை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு யுத்த நேரத்துல சீன கடற்படை கப்பல்கள் பிலிப்பைன் கடல் எல்லைக்குள் நுழைந்தால் இந்த மிசைல்களை பயன்படுத்தி சீன கப்பல்கள் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்த முடியும். பிலிப்பைன் பிரம்மோஸ் மிசைல தங்களோட கடற்கரையில டிப்ளாய் செஞ்சிட்டாங்கன்னா சீன கப்பல்கள் பிலிப்பைன் கடல் எல்லைக்குள் நுழைவதற்கு யோசனை செய்வாங்க. இதன் காரணமாக தான் இந்த பிரம்மோஸ் மிசைல் டெலிவரி இந்திய மற்றும் பிலிப்பைன் நாடுகளுக்கு இடையிலான உறவுல ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.